ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உட்காரணும். ஸோ உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற அந்த வைஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப் அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிற அந்த பாஸ்வேர்டு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிற அந்த வைஃபை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த வைஃபைல வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நேம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கனெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இதுமாரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அந்த டிக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிற அந்த வைஃபையோட பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு எடுத்து உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் போட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில சிஸ்டம் அதாவது விண்டோஸ்க்கு மட்டும் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ விண்டோ 10 விண்டோ 8 ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ 7க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விண்டோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காமனான ஒரே மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இந்த மெத்தட் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, விண்டோ 10 விண்டோ 8 இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து வைஃபை கொடுத்துருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் இல்லைனா பிசியில் கனெக்ட் ஆகிற அந்த வைஃபை நேம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த நேம் அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து வைஃபை ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுமாரி வந்து பேஜுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் டிஃபால்ட் இருக்கும். அதில் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.